வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள், நால்வோர் நற்சிந்தனை. அக்டோபர் 12. தலைப்பு: இயற்கை உணர்வு. இயற்கை உணர்வானது எல்லா ஜீவராசிகளிடமும் இயல்பாக அமைந்துள்ளது. பிறந்த குழந்தை தன் தாய் மார்பில் கிடத்திக் கொண்டால் பாலை உறிஞ்சி குடிக்கக்கூடிய சக்தி பிறப்பிலேயே இயல்பாக இருக்கிறது. பிறந்த மீன் குஞ்சு அடுத்த கணமே நீந்தத் தொடங்கிவிடுகிறது. இதெல்லாம் இயல்பாக வருகிறது. அதற்கு இன்ஸ்டிங்க்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இந்த இன்ஸ்டிங்க்ட் என்பதற்கு மேலே இன்டெலிஜென்ஸ், அதாவது அறிவு கூர்மை உண்டாகிறது. ஒரு பொருளை தொட்டால் சுடுகிறது, அல்லது ஓரிடத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று பாதுகாப்பாக ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளும் உணர்வு ஏற்படுகிறது. இதுதான் இன்டெலிஜென்ஸ் என்பது. ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டு நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளும் முயற்சியே அது. இந்த இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகுதான் அறிவு, அதாவது நாலெட்ஜ் வந்தது. தன்னுடைய அனுபவத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு வாழத் தொடங்குவது இன்டெலிஜென்ஸ். அதற்கு மேலாக பலருடைய அனுபவத்தை தன்னுடைய வாழ்வில் கூட்டிக்கொண்டு விரிந்த ஒரு நிலையோடு அறிவை இணைத்து கொள்கின்ற போது அதை அறிவு அல்லது நாலெட்ஜ் என்று கூறலாம். இந்த கலெக்டிவ் நாலெட்ஜ் வந்த பிறகுதான் ஒவ்வொரு பொருளோடும் ஊடுருவி நோக்கவும் தன்னையும் உற்று பார்க்கிற போது இன்ட்யூஷன் உண்டாகிறது. அதிலிருந்து எல்லாம் வல்ல இறையருள் சிறுக சிறுக உயர்ந்து இவனுக்கு வேண்டியது எல்லாம் உள்ளுணர்வில் கிடைக்கின்றன. இது உங்களுக்கு இல்லையா? கேள்விக்குறி. நிச்சயம் இருக்கிறது. அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்.